அடுத்தாக திமுக எம்பி திரு வில்சன் உடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புடைய முழுமையான சாராம்சம் என்ன, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்புல அவருடைய தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த உத்தரவையே நிறுத்தி வைத்ததினால் இன்னைய தேதியில பாத்தீங்கன்னா அவரு மேல எந்த ஒரு சென்டென்ஸும் இல்லை, தண்டனையும் இல்லை, அப்படிதான் நீங்க எடுத்துக்க முடியும். அதனால எந்த வித தண்டனையும் இல்லாததுனால அவருக்கு என்னென்னலாம் பழையபடி என்ன இருந்ததோ அது அவருக்கு மறுபடியும் அது வந்துவிடும். இப்ப நான் எது சொல்ல வரேன்னா, சப்போஸ் அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, இப்போ எம்எல்ஏவா ஒரு ரிஸ்டோர் ஆயிடும் இந்த தேதியில. அந்த மாதிரி ஒரு, அதாவது கடந்த 20ஆம் தேதி டிசம்பர் 2023 அந்த தீர்ப்பினால் அவருக்கு அந்த பதவி எம்எல்ஏ பதவி ஆட்டோமேட்டிக்கா எடுத்தாகிவிட்டது. அதை இந்த இன்னைய தேதியில உச்ச நீதிமன்றம் தீர்ப்பால நிறுத்தி வைத்ததுனால நீதிபதி ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பை நிறுத்தி வைத்ததுனால இப்போ அவருக்கு எம்எல்ஏ பதவி மறுபடியும் வந்துவிடும். இதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். அப்படின்னா இப்ப மீண்டும் எம்எல்ஏவாக ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டோர் ஆயிடுச்சு, பிளஸ் அமைச்சர் ஆகிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? எந்த தடையும் இல்லை. இனி தேதியில இந்த தீர்ப்பே இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பே இல்லாதபடி ஸ்டே ஆகிவிட்டது. இப்ப ஏராளமான சூமோட்டோ வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த சூமோட்டோல வழங்கக்கூடிய தண்டனை அப்படின்றது ரொம்ப அதிகபட்சமா இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தையும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய இன்டர்பிரேஷன் என்ன? சூமோட்டோ வழக்கில் இவ்வளவுதான் தண்டனை தரணும் ஏதாவது வரையறை இருக்கா? சிவமோட்டோ வழக்கு, இப்ப இந்த வழக்கு வேறங்க, நீங்க சொல்ற சிவமோட்டோ வழக்குகள் வேறங்க. அந்த சிவமோட்டோ வழக்குகள் நீதிபதி அதை ரிமைண்ட் தான் பண்ண முடியும், தண்டனை கொடுக்க முடியாதுங்க இந்த ரிவிஷன் பவர்ஸ்ல. அதனால அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அந்த சிவமோட்டோ வழக்குகள் அது தனியா நடைபெற்று கொண்டிருக்கின்றனர். அதுல அது ஏற்கனவே ஒரு மேட்டர்ல செட்டிசைட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதை மேக்சிமம் செட்டிசைட் தான் பண்ண முடியும், தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப இந்த வழக்கு மூலமா இது ஒரு தற்காலிக நிவாரணம் எடுத்துக்கலாமா, இல்ல பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு பக்கம் தண்டனை நிறுத்தி வைப்பு, குற்றவாளி அப்படின்ற சொல்லப்பட்ட தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அடுத்ததாக எப்படி நடக்கும்? அதாவதுங்க, இந்த வழக்குல இன்னைய தேதியில நீதிபதிகள் என்ன பாக்குறாங்கன்னா, இப்ப 2 பாசிபிள் வியூஸ் இருக்கிறது. அந்த 2 பாசிபிள் வியூஸ் இருக்கும் பொழுது எஸ்பெஷலி திரு பொன்முடி அவர்களுடைய மனைவியோடைய இன்கம் எடுக்கவே இல்லை. தனி நீதிபதி இங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல அவங்களுடைய இன்கம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு, இந்த ஒரு கன்விக்ஷனுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அந்த இன்கம் எடுக்காததுனாலதான் இந்த சொத்து குவிப்பு அதிகமா, சொத்து வருமானம் அதிகமா இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துட்டு இந்த தண்டனை அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீவர பார்த்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதனாலதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு ஹார்ட்ஷிப், அதாவது இந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எப்படி ஒரு கிரியேட் ஆகுது, அதனால இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சென்டென்ஸை ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்ப எம்எல்ஏ வாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் சபாநாயகர் அவர்கள் இந்த தொகுதி காலியான தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நோட்டிஃபை பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது இதை மீண்டும் ரிவர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா இது வித்ட்ரா பண்ணணும். அந்த காலியானதை சபாநாயகர் இமிடியேட்டா அதை வித்ட்ரா பண்ணிடணும். அந்த நோட்டிபிகேஷன் அந்த ப்ரொசீடிங்ஸை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணிடணும். அதுதான் முறையா இருக்கும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? இப்ப அந்த கோர்ட் ஆர்டர் வரணும், பிளஸ் அந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்க எந்த ஒரு நீதிமன்றத்தால தானே நீங்க இது வேகன்சி இருக்குன்னு சொல்றீங்க நீதிமன்ற தீர்ப்பால. இப்ப அந்த நீதிமன்ற தீர்ப்பே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இல்ல. அதனால இது வாட் ஃபாலோஸ் ஆட்டோமேட்டிக்லி இப்ப ஒரு எம்எல்ஏ ரிவைவ் ஆயிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்ப மாண்பு சபாநாயகர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி அந்த நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வித்ட்ரா பண்ணிடணும். இதுதான் லீகல் பொசிஷன். ஓகே. இப்ப மக்கள் பிரதிநிதிகள் மீது தொடுக்கப்படக்கூடிய வழக்கில் ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிப்பு, இது தண்டனை தருது, இன்னொரு நீதிமன்றம் அவங்கள விடுதலை செய்கிறாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் அந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் கடமை ஆற்ற முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது.
இது மாதிரியான சிக்கலை எப்படி தவிர்க்கிறது உச்சநீதிமன்றம்? இந்த இன்பிட்வீன் பீரியட், இந்த 6 மாசமா மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை எப்படி அணுகும் உச்சநீதிமன்றம்? அது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பால தான் இப்ப நீங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இந்த மக்கள் பிரதிநிதிகள்லாம் வந்து இந்த மாதிரி கன்விக்ஷன் இருந்தா அவங்க வந்து அப்பீல் போய் ஸ்டே வாங்குற வரைக்கும் ஒரு 3 months அந்த டிஸ்குவாலிபிகேஷன் வராதுன்னு சொல்லி சட்டத்திலே இருக்கிறது. ஆனா லில்லி தாமஸ் என்ற ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு டைம் லிமிட் ஒரு 3 months போய் அப்பீல் போய் ஸ்டே வாங்குற வரைக்கும் கொடுக்க கூடாது, அது வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி அவர் ரத்து பண்ணிட்டார். அதனாலதான் தண்டனை வந்த உடனே அது எஃபெக்ட் ஆயிடுது. ஸோ இதனால இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல மறுபடியும் அந்த அது போன்ற ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பாருங்க, ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சி ரெப்ரசன்ட் பண்ண முடியாம போயிடுது. நீங்க எம்எல்ஏ விடுங்க, எம்பி எடுத்துக்கங்க. எம்பி கான்ஸ்டுவன்சினா கிட்டத்தட்ட 3 எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சி தான் எம்பி கான்ஸ்டுவன்சி. அந்த பீரியட்ல அந்த மேல் முறையீடு போய் உச்ச நீதிமன்றத்திலயோ இல்ல உயர் நீதிமன்றத்திலயோ அப்பீல் செய்து ஒரு ஸ்டே வாங்குற வரைக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக அவருடைய இது வந்து டியூட்டிஸை செய்ய முடியாம ஒரு தடை வந்துருக்கு. ஸோ ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து ஒரு பிக்சட் டைம் லிமிட் கொடுக்கல, எந்தவித தப்பும் இல்லை. இப்ப பாருங்க, இந்த 3 months அவரால் செயலாற்ற முடியல, ரெஸ்டோர் பண்ண முடியுமா? 3 மாசம் அவருக்கு வந்து வந்த அவருடைய ஹார்ட்ஷிப்ஸ் என்னென்ன, அவரு எம்எல்ஏ பதவி போயிடுது, மினிஸ்டர் பதவி போயிடுது, மக்களுக்காக செயலாற்ற முடியாம அந்த நீங்க அசம்பிளியில எடுத்துங்க ரெப்ரசன்ட் பண்ண முடியாம போயிடுது. ஆகவே இதெல்லாம் வந்து எப்படி அந்த ஹார்ட்ஷிப்ஸ் எப்படி காம்பன்சேட் பண்ண முடியும்? ஆகவே சட்ட திருத்தம் மறுபடியும் கொண்டு வரணும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது.